வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதில நம்ம பார்க்க போறது அப்படின்றது பாத்தீங்கன்னா டான்செட் 2025க்கான நோட்டிபிகேஷன் அப்படின்றது வந்து இன்னும் 1 or 2 டேஸ்ல வந்து வரப்போகுது. ஸோ அதை பத்தி தான் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பேச போறோம். அதாவது இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து வந்து டான்செட் ரிலேட்டடா ஒன்ஸ் வந்து நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நோட்டிபிகேஷன்ல இருந்து நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கவுன்சிலிங் முடிஞ்சு அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு காலேஜ் போக வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து அப்டேட்ஸ் அப்படின்றது நம்மளோட சேனல்ல வந்துட்டு இருக்கு. நம்ம இதை வந்து ஒரு 5 இயர்ஸ் அப்படின்றத கண்டினியூஸா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதையும் வந்து நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம சேனலை தொடர்ந்து வந்து பாருங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நிச்சயமா கிடைக்கும். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2024க்கான எக்ஸாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் நடந்தது. அதுக்கான நோட்டிபிகேஷன் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து இங்கே போட்டுருந்து பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் இயர்க்கான அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து லாஸ்ட் இயர்க்கான ஃபீஸ் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா 500 ருபீஸும் அதர் கேண்டிடேட் அதாவது பிசி எம்பிசி ஓசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1000 ருபீஸ் அப்படின்றதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக வந்து பார்க்க போனோம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான அப்டேட் அப்படின்றது 1 or 2 டேஸ்ல வந்து நான் வரும்னு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் இயர் 6ஆம் தேதி அப்படின்றப்ப இப்போ என்னன்னா நம்ம 3ஆம் தேதி அன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறோம். ஸோ 6ஆம் தேதி வரல அப்படின்னா 7ஆம் தேதி வரலாம் அல்லது 8ஆம் தேதி. ஒரு மேக்சிமம் வந்து ஒரு 1 வீக் டிஃபரன்ஸ் தான் இருக்குமே தவிர அதுக்கு மேல பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ எந்த நேரத்திலையும் வந்து இந்த நோட்டிபிகேஷன் அப்படின்றது வந்து வந்துடும். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதும் லாஸ்ட் இயர் மாதிரியே ஜனவரி 10ஆம் தேதி வாக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றது வந்து நான் செப்பரேட்டா ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்றேன். ஸோ அதையும் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட் இயர் அப்படின்றது வந்து மார்ச் மாசம் நடந்தது. இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா வந்து மார்ச் மாசம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த இயரும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டைம் அப்படின்றதும் வந்து 28 டேஸ் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 or 2 டேஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்பு. எவ்ரி இயர் வந்து ஒன்ஸ் ஒரு ஸ்லாட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக அகைன் வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதனால கொடுத்துருக்கிற டைமுக்குள்ள வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து பண்ணிருங்க. டான்செட் ரொம்ப முக்கியமானது கூட. ஸோ உங்களோட எம்பிஏ எம்சிஏ ஆஸ்பிரண்ட் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டான்செட் அப்படின்றது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து பேசுறேன். நன்றி.